இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தடபுடலான விருந்துன்னு தாங்க சொல்லணும். ஒரு ஐட்டமும் பார்க்கறதுக்கு அவ்ளோ அட்ராக்டிவா இருந்ததுங்க. சிம்பிளான டிஷ்ஷஸ் தான். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர்ங்க. நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கண்டிப்பா கடவுள் வந்து நிறைவேத்துவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான டிஷ் தான். ஆனா சீக்கிரம் செஞ்சிடலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டர்க்கி லசானியா செய்யலாம் அப்படின்ட்டுங்க. நான் ஆல்ரெடி டர்க்கி லசானியா எப்படி செய்றதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். பட் நான் இதுலயுமே காமிக்கிறேங்க எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. டர்க்கி லசானியா, அதுக்கப்புறம் ட்ரெஸ்லிச்சி கேக்குங்க, கொஞ்சம் ஃப்ரூட் சாலடு, டோனட்டுமே வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பைன் கோன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கோன் மாரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி செட் பண்ணலான்ட்டு அதையுமே வாங்கி வச்சிருக்கேங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணணும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கோம், என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஃப்ரூட்ஸே நெறையா இருக்குதுங்க. இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி, செர்ரிங்க, பிளாக் கலர் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, ப்ளூபெர்ரி இருக்கு, பிரசில் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குதுங்க, செர்ரி டொமேட்டோ வாங்கிட்டு வந்திருக்குங்க. ஸோ என்னன்னா, இந்த கேக்குக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் ப்ளூபெர்ரி ஜாம் பண்ணி போடலாம், இல்லைன்னா ஸ்ட்ராபெர்ரி ஜாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஸோ அது எப்படி வருதுன்றத பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, டர்க்கி லசானியாக்குங்க. டர்க்கி லசானியாக்கு மட்டும் தான் இந்த பேன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து டர்க்கி அந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே போடுற ஷீட்டு அது, அதுக்கப்புறம் சாஸ் வாங்கிட்டு வந்திருக்குங்க. அப்புறம் ஒயிட் சாஸுக்கு வந்து மில்க்கு, அப்புறம் சீஸ் இருக்குதுங்க. இன்னும் எண்ணெய் மட்டும் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா, கேக்குக்கு வந்துங்க நான் யூசுவலி வந்து இந்த கேக் மிக்ஸ் தாங்க போட்டு பண்ணுவேன். கேக் எக்ஸ்பர்ட் நான் ரொம்ப கிடையாது. ஸோ கேக் மிக்ஸ் போட்டு தான் பண்ணுறது. இது ஈஸியான ப்ரொசீஜர் தாங்க. அப்படியே வந்து எக்கு, அதுக்கப்புறம் பால், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் மிக்ஸை போட்டு கலந்து வச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும். அதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்லிச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா, கண்டென்ஸ்டு மில்க்கும் எவாப்ரேட்டட் மில்க்கும் கலக்கணுங்க. கூட கொஞ்சம் வந்து நார்மல் மில்க்குமே கலந்துக்கலாம். ஸோ அது எல்லாமே ப்ரொசீஜர் வந்து எப்படின்னு சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் டோனட் இருக்குது, அதுக்கப்புறம் ரிட்ஸ் அந்த குக்கியுமே வாங்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, கேக் பேக் பண்ணிடலாங்க. கேக்குக்கு வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ்ஸு, ஈஸியான ப்ராசஸ் தான். ஏன்னா கேக் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் கண்டென்ஸ்டு மில்க்கும் எவாப்ரேட்டட் மில்க்கும் ஊற்றணுங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் மேலே ஜாம் வேறு பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டுங்க, அவனில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்க்கி லசானியாக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்குங்க. 350க்கு வந்து அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க கேக்குக்கு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ட்ரெஸ்லிச்சி கேக்குக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா, கேக் மிக்ஸுங்க. கேக் மிக்ஸ் வந்துங்க என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. வெண்ணிலா, அதுக்கப்புறம் எல்லோ இருக்குது, பட்டர்ஸ்காட்ச் இருக்குது, சாக்லேட் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினான ஃப்ளேவர் எடுத்துக்கலான்ட்டு இது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. என்னென்ன எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ, அதுக்கப்புறம் முட்டை எவ்வளோ போடணும், ஆயில் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருங்க. எக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து 3 வேணுங்க. ஒரு பேக்குக்கு, ஒரு பேக்கில் வந்து 375 கிராம் இருக்குதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எக்கு வேணும். நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னாவே இது ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிடணுங்க. யூசுவலாக கேக் பண்ணுறோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சு தான் எக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பால் பார்த்திங்கன்னா 1 கப்புங்க. ஆக்சுவலாக அதில் தண்ணி தான் போட்டிருக்காங்க. பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்குங்க. ஸோ பால் வந்து 1 கப்பு. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில், இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயிலுங்க. ஆயில் வந்து 1/4 கப்பு எடுக்கணும். நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். மறுபடியும் மெஷர் பண்ணிவிட்டு இதிலே ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு. கண்டென்ஸ்டு மில்க் வந்து எதுக்குன்னா, கண்டென்ஸ்டு மில்க்கு, எவாப்ரேட்டட் மில்க்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால். இது 3மே அந்த ட்ரெஸ்லிச்சி கேக் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அந்த ஜூஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் கலந்தா தான் ரொம்ப டேஸ்ட் வருங்க. ஸோ அதுக்காக இது. அதுக்கப்புறம் கோகனட் பவுடர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மேலே வந்து ஸ்ட்ராபெர்ரி ஜாமு, இல்லைன்னா வந்து ப்ளூபெர்ரி ஜாம் வந்து ஏதாவது போடுவோம். போடும்போது மேலே இந்த கோகனட் வந்து பவுடர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து ட்ரெஸ்லிச்சி கேக்கு தான். கைண்ட் ஆஃப் நம்ம ஊர்லலாம் ஹனி கேக் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறனால இந்த ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணிக்கிறதுங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸ் வந்து கலந்து பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாங்க.
ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எக் எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க. சில்னஸ் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இந்த எக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. காஸ்கோல தான் கிடைக்குது. க்ரீன் எக்குன்னு சொல்லிட்டுங்க, ப்ளூ எக்குன்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டைம் வந்து கடையில் ரிட்டர்னுக்கு நிற்கும்போது அங்கே இருக்க ஒரு அமெரிக்கன் தாங்க சொன்னாங்க, இந்த எக் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஊர் நாட்டு முட்டை இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த எல்லோ கரு பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ப்ரௌன் எக்கு கூட இந்த மாதிரி இருக்காதுங்க. இது வாங்கி ஒரு டைம் பிடிச்சிருச்சுன்ட்டு இதே தான் வாங்குறது. பட் என்னென்னா ப்ரௌன் எக்கை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். எக்கோட குவான்டிட்டி கம்மி தான். பட் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லைங்க, காஸ்கோல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் பாலும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் 1 கப்பு, பால் இல்லைன்னா தண்ணிங்க. பால் 1 கப்பு, ஆயில் வந்து 1/4 கப்புங்க. இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த கேக் மிக்ஸை கலந்துக்கலாங்க. மாவு வந்து கொட்டும்போதே கொஞ்சம் சலிச்சு போட்டுக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா, இந்த மேலையெல்லாம் பாருங்களேன். ஸோ சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்குங்க அது மிக்ஸ் பண்ணும்போது. ஏன்னா அது கட்டியோடு போட்டோம் அப்படின்னா இந்த கட்டி வந்து கரையவே கரையாதுங்க. நம்ம ரொம்ப நேரம் வந்து கலந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே அப்படி நின்றுச்சு. என்ன பண்ணலான்னா இதை போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டு தான் பால் அதுக்கப்புறம் ஆயில் எல்லாமே ஊற்றிருக்கோம். ஸோ இதுவே கரெக்டாக இருக்குங்க. நல்லா அந்த கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சலிச்சு போட்டதுனால எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அந்த டெக்ஸ்சரு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அது கரைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுங்க. இது பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம கேக் பேனில் வந்து ஊற்றிக்கலாம். கேக் பேன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சென்டரில் வந்து ஓப்பன் இருக்க மாதிரி தாங்க போட்டிருக்கேன். ஓப்பன் இல்லாமல் இந்த பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக வர மாதிரி வரும். நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ்லிச்சி கேக்குக்கு யூஸ் பண்ணுறதுங்க. ஏன்னா நம்ம வந்து மேலே வந்து இந்த எவாப்ரேட்டட் மில்க்கு கண்டென்ஸ்ட் மில்க்லாம் ஊற்றுறோம் இல்லைங்களா, ஸோ வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேப் இருக்கனால இந்த பார்ட்டும் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் சரின்ட்டு இந்த ஷேப் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே சைடில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. அடடா, எண்ணெய் தேய்க்க மறந்துட்டேனே. சரி, ஓகே, வந்துரும்னு நினைக்கிறேன். பேசிட்டு மறந்துட்டேங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் ஊற்றுவாங்க. எப்படியோ வந்து மறந்துட்டேன். இது நான்ஸ்டிக் மாதிரி வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே வைப்போங்க, பார்ப்போம். எப்படி இப்படி போய் மறந்தேன்னு தெரியல. ஓகே, முன்ன பின்ன கேக் செய்யணுங்க, செய்யாமல் விட்டுட்டு புதுசாக செஞ்சு அப்படி தான் போல் இருக்குது. சரிங்க, இதை வந்து நம்ம அவனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் வச்சுட்டுங்க கரெக்டாக 30 மினிட்ஸ் வைப்போங்க. 30 மினிட்ஸ் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம நடுவில் ஹோல் இருக்கனால சீக்கிரம் வந்து பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துகிட்டு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாங்க. வெந்துருச்சுன்னா வெளில எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சேர்த்தி வைக்கலாங்க. அடுத்தது டர்க்கி லசானியாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக சிக்கன் கிடைச்சா சிக்கன் தான் வாங்குவேன். அது என்னமோ இப்போ பக்கமாக போகிறப்பெல்லாம் வந்து சிக்கனே கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிங்க. டர்க்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லீனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி அந்த மீட் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு சில டர்க்கி பிரெஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காதுங்க. எக்ஸ்ட்ரா லீன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி இது தாங்க எடுக்கிறது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்ட்டு இது எடுத்துகிட்டு வந்துடுறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 453 கிராம் எடுத்துருக்குறோங்க.
இது வந்து டர்க்கி. அதுக்கப்புறம் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 450 கிராம் இது இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிராமுக்கு மேலே நம்ம போட்டுருவோங்க. ஏன்னா இது வந்து லசானியாவுக்கு வந்து சீஸ் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா சாஸுங்க. இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டொமேட்டோ பேசில், கார்லிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெரினரா சாஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. எல்லா சாஸுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாஸுமே அவங்களே வீட்டில் மேக் பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுறதுனாங்க இந்த மாதிரி பாட்டில் வாங்கி கரெக்டாக மீட்டுக்கு வந்து அதை எடுத்துக்கிறதுங்க. ஒரு பாட்டில் வந்து இந்த ஒரு பேக் மீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 680 கிராம் இருக்குது. இது ஹோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து லசானியா ஷீட்டுங்க. இது வந்து என்னென்னா நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து போட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணுறதுனாங்க லைட்டாக வந்து ஹாட் வாட்டரில் அது எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. சைஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டைம் சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிறது. என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த இட்டாலியன் ஓவன் ரெடி லசானியா தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலுங்க. பால் வந்து ஒயிட் சாஸ், ஆல்ஃப்ரெடோ சாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் சால்ட்டுங்க. ஒயிட் சாஸ் வந்து பண்ணும்போது கார்லிக் சால்ட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கூடவே இட்டாலியன் சீசனிங்குமே எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கோதுமை மாவுங்க. யூஸ்வலாக ஒயிட் சாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியறது இல்லைங்க. அதனால் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் ஆர்கானிக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதுக்கு வந்து கோதுமை மாவு போடுறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலுங்க. ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒயிட் சாஸ்க்கு நம்ம போடுவோங்க. ஒயிட் சாஸ்க்கு வந்து பூண்டு போட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா லசானியா செய்கிறேன் அப்படின்னாவே முதல்ல வந்து இந்த டர்க்கியை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாஸில் தான் வேக வச்சு எடுப்போம். சீக்கிரம் வெந்துருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருக்குது இல்லைங்களா, ஸோ சீக்கிரம் வெந்துடும். இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஒயிட் சாஸ் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா ஆறிடுச்சு அப்படின்னு ரொம்ப கெட்டியாயிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சாஸ் மட்டும் லாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து லசானியா பண்ணுறோம் அப்படின்னாவே வீட்டில் வந்து 5 அடுப்புமே வேலை செய்யுங்க. ஒரு அடுப்புலையும் ஒன்று வெந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறனால நான் ஒன்றா காமிக்கிறேங்க. நான் ஆல்ரெடி லசானியா வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த லிங்க்கையுமே கொடுக்குறேன். இதையுமே பாருங்கள். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரெண்டும் ஒன்றா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டர்க்கி வந்து நம்ம இந்த சாஸில் வந்து வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, இது கூட கேப்சிகம் போடுறதுனா போடலாங்க. பெல் பெப்பர் வந்து குட்டி குட்டி பெல் பெப்பர் இருக்குது என்கிட்ட. ரெட்டு, க்ரீனு, எல்லோ எது வேணால் போட்டுக்கலாங்க. ஆப்ஷனல் தான். போட்டால் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்லிச்சி கேக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஊர்லலாம் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஹனி கேக்குன்னு ஒன்று ஊரில் விற்பாங்க இல்லைங்களா, இப்போயுமே இருக்குது. பட் வந்து அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட் இப்போ எந்த கடையிலையுமே இருக்க மாட்டேங்குதுங்க. நான் இப்போயும் ஊருக்கு வந்தேன்னா ஒரு டைமாச்சும் இந்த ஹனி கேக் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன். அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட்டு வருதா அப்படின்ட்டு. ஏன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாம் இருக்குது இல்லைங்களா, ஜாம் போட்டு மேலே வந்து அந்த கோகோனட் போட்டிருப்பாங்க, அந்த கோகோனட் பவுட்ரு. அதுவும் நம்ம அந்த பீஸோடு சாப்பிடும்போது அந்த ஜீராவோடு இருக்குங்களா, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகியாகவே இருக்குது இல்லைங்க, ரொம்ப ட்ரையாக நார்மல் கேக்கு மாதிரி இருக்குதுங்களா, அதனால் பிடிக்கவே மாட்டேங்குது. எங்கேயாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஹனி கேக் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கிறதுங்க. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அடிக்கடி அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு கடைக்கு வந்து அப்பா ஏதாவது வாங்க போனாவே அப்பா ஹனி கேக் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பேன். அது வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸுங்க. அதனால் இப்போ ட்ரெஸ்லிச்சி கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஹனி கேக்குக்கு போடுற அந்த ஜாம் மாதிரி ரெடி பண்ணி போட்டு மேலே கோகோனட் பவுடர் போடுறதுனால கொஞ்சம் ஏதோ நமக்கு அந்த ஆசைப்பட்ட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா, ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. பட் ஒரு சில விஷயம்லாம் பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் பழகுனது நம்மளால் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மாறவே மாட்டேங்குதுங்க. அது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த டேஸ்ட் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது இல்லைங்களா, சின்ன வயசுலலாம் அது எனக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ்னே தெரியாதுங்க. இப்போ வந்து நம்ம டெய்லி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிட்றோம். பட் சின்ன வயசில் வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் லஞ்சுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அது வந்து பால் ஊற்றி ஒரு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட என்னென்னே கேட்க தோணலைங்க. பட் ஆனால் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. நான் என்ன நினச்சிட்டேன்னா அப்போ கார்ன்ஃப்ளெக்ஸே என்னன்னே தெரியாத ஸ்டேஜில் சிப்ஸ் இருக்குது இல்லைங்களா, குச்சிக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது இல்லையா,
அந்த சிப்ஸை வந்து குட்டி குட்டியாக உடச்சி போட்டு அதில் வந்து பால் ஊற்றி சாப்பிட்றாங்க போல இருக்குது. அதுதான் இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 டைமு நம்ம போடுற மெத்தடு சரியில்லையான்னு சொல்லிட்டு இந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸே தாங்க அந்த மிளகா பொடி போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சு நான் பால் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போங்க. எனக்கு வந்து அது அந்த டேஸ்ட் அதோட டேஸ்ட் வரவே வராது. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கொஞ்சம் பெரிய பிள்ளாய் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது கார்ன்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஏங்கியிருக்கிறேங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சாப்பிட்டோமே அதே மாதிரி டேஸ்ட்டாக வேணுமே அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள் பசங்கள்லாம் வந்து காலைல கார்ன்ஃப்ளெக்ஸு, ப்ரெட் ஆம்லேட்டு, வாஃபலு என்னென்னலாம் சாப்பிட்றாங்க. சரிங்க பாருங்கள், பூண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகமும் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த டர்க்கியை வந்து வேக வச்சுக்கலாங்க. இது வந்து டர்க்கியை வாஷ் பண்ணும்போதுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, ரொம்ப நசுக்கி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வடிக்கவே முடியாதுங்க. லைட்டாக மேலாப்பில் பெரட்டினாப்பில் வாஷ் பண்ணால் போதும். ஏன்னா இது வாஷ் பண்ணலாமா இல்லையானே எனக்கு தெரியலிங்க. சரி இது பேக்கில் வரும்போது அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு அடியில் வர ஒரு பேட் மாதிரி வைக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கெமிக்கல் வேண்டாங்கிறதுக்காக மேலாப்பில் வாஷ் பண்ணிக்கிறது. இன்னும் இதுக்கு மேலே அழுத்தி வாஷ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இதுவே நசுங்கிருச்சு பாருங்கள். இப்படி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, நிறைய தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்க்கியை போட்டுக்கலாங்க. இதுக்கு மஞ்சத்தூள் உப்புலாம் போடக்கூடாதுங்க. ஏன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா சாஸ்லேயே ஆல்ரெடி இருக்குங்க. நீங்கள் உப்பு இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாம் பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒயிட் சாஸு இதெல்லாம் பைண்ட் ஆகும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் செய்யும்போது உப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டாங்க. ஒயிட் சாஸ்க்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், பட் இதுக்கு தேவையில்லைங்க. லைட்டாக வதக்குனா போதுங்க. ஏன்னா சாஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அது வேகும். இந்த சாஸ் பாருங்கள், இது ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா குட்டி குட்டியாக, அதையுமே போட்டுக்கலாங்க. இது என்னென்னாங்க, இப்போ சாஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இப்படி இருக்குங்க. நல்லா சுண்டி திக்காகணுங்க. ஏன்னா திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லசானியில் வந்து ஒரு லேயராக எடுக்க முடியும். இது திக்காகிறதுக்குள்ள என்ன ஆகுனா இந்த டர்க்கியுமே நல்லா வெந்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னாவே சீக்கிரம் வெந்துருங்க. இது இந்த ஹோல் ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா 4 சீஸ் பாஸ்தான்னு ஒன்று இருக்குங்க. அந்த சாஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கலக்கி வச்சாச்சு. மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் இது ஃபுல்லாக சுண்டிடும். நம்ம அதுக்கப்புறமா ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. கேக் பார்த்திங்கன்னா அதுவுமே ரெடி ஆகிடுச்சு போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாதி தானங்க ஊற்றிருந்தோம் பேனில், எவ்வளோ மேலே வந்துருக்கு பாருங்கள். குத்தி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்ட்டு. இங்கே பாருங்கள், குச்சியில் ஒட்டவே இல்லைங்க. இதோ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் வாவ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமாங்க நம்ம அதுக்கப்புறமா இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, எவாப்ரேட்டட் மில்க்கு எல்லாமே ஊற்றிக்கலாம். இது பாருங்கள் சைட்லேயும் ஒட்டலிங்க. ஆயில் போடலையேன்னு கவலையாக இருந்தது. பேனில் பாருங்கள் சைடில் வந்ததோ இங்கெல்லாம் ஒட்டவே இல்லைங்க. நல்லா ஆறுச்சு அப்படின்னா ஈஸியாக வெளில வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகாதுங்க, ஒரு 20 மினிட்ஸே விட்டுறலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக தண்ணி எதுவுமே இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிடுச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. இதோ இங்கே பாருங்கள், தண்ணியாக தள்ளும்போது உள்ள தண்ணியே நிற்கல பாருங்கள். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டுங்க இதுலேயே ஒயிட் சாஸும் பண்ணிக்கலாம். டர்க்கி லசானியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 வச்சுக்கலாங்க. 350 வந்து ரொம்ப லேட் ஆகும். 400 கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாமே உள்ளே குக் பண்ணி போடுறனால அது பைண்ட் ஆகிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதுங்க. ஸோ இதையுமே ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலுங்க. ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்குதுங்க, நல்ல பொடியாக.
இது கூடவே பார்த்திங்கன்னா இட்டாலியன் சீசனிங்க அதுவுமே போட்டுக்கலாம். பூண்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறங்க கோதுமை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலே ஒரு பிரட்டிட்டுங்க, அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்புங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், பத்தலினா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. கைவிடாமல் கலரணுங்க, அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் வரும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்லிக் சால்ட்டுங்க. இதுவே வந்து கொஞ்சம் உப்பு உரப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் அப்படியே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி கொஞ்சம் தண்ணியாட்டம் இந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா, பாருங்கள் அப்படியே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதுவுமே இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். கெட்டிலில் வந்து தண்ணி ஆன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த லசானியா ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். தண்ணி அடுப்பில் வச்சா லேட் ஆகுங்க, இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். இன்னும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் எதுக்கு ஊற்றணும் அப்படின்னாங்க, ஷீட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. ஷீட்டு வந்து மொத்தம் 3 லேயர் வைக்க போகிறேங்க. 3 லேயருக்கு நான் வந்து ஒரு லேயருக்கு வந்து 3 ஷீட்டு வைப்பேன். 3 லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 ஷீட்டு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா என்னோடய பேன் சைஸுக்கு வந்து அந்த அளவு தான் வைக்கிறது. உங்களோட பேன் சைஸ் வந்து சின்னது பெருசு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் போட்டுட்டுங்க, நீங்கள் எடுத்து வைப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இது எல்லாமே அப்படியே சாஃப்ட் ஆகிடுங்க. தண்ணி கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா. லசானியாக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், டர்க்கி சாஸுமே ரெடி பண்ணிட்டோம். ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் ஆஃப் பண்ணோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஆற என்ன ஆகுனா நல்லா திக்காயிடுங்க. அதுக்கப்புறம் ஷீட்டு வந்து சுடுதண்ணில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதையுமே நல்லா எடுத்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஷீட் பாருங்கள் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சீஸு என்ன ஃப்ளேவர் வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஃப்ளேவர் தாங்க போடுறது. அப்புறம் குக் பண்ணுறதுக்கு பேனுங்க. சரி, இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பேஸில் வந்து ஒயிட் சாஸ் கொஞ்சம் போட்டுங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷீட்டை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு வைக்கணுங்க. லைட்டாக ஓவர்லாப் ஆகுது, பட் ஓகே தாங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அதை மடித்தோம் அப்படின்னாவே கட் ஆகிடுங்க. இதை அப்படியே எடுத்துங்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ஒயிட் சாஸ் போட்டு ஃபுல்லாக இது நல்லா கவர் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடணுங்க. மொத்தம் நம்ம 3 லேயர் வைப்போம். கரெக்டாக 3 லேயர் தேர அளவுக்கு போட்டுக்கணுங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்க்கி வந்து பாஸ்தா சாஸில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு லேயருங்க, ரொம்ப திக்கான லேயர் வேண்டாம். ஏன்னா நம்ம தின் லேயர் போட போட தான் நமக்கு நிறைய லேயர்ஸ் வருங்க. நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லசானி அந்த ஷீட்டு, ஒயிட் சாஸு, இந்த டர்க்கி சாஸு, அதுக்கப்புறம் சீஸு எல்லாம் கலந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எகெயின் அதே மாதிரி ஷீட்டு, இது போட்டுட்டுங்க எகெயின் ஒயிட் சாஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா டர்க்கி. இந்த லசானியா மட்டும் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஈவினிங் ஒரு ரவுண்டு சாப்பிடுவான், நைட்டு ஒரு ரவுண்டு சாப்பிடுவாங்க கனிக்குட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவான்.
இது வந்து நான் சொன்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே வேளையில சாப்பிட்றது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 5 பேருக்கு மேலே சாப்பிட்லாங்க. ஏன்னா அது நெறைய சாப்பிட முடியாது. சீஸ் நெறைய போடுறனாலைங்க திகட்டுற மாரி இருக்கும். நம்ம 1 பீஸ் 2 பீஸ்க்கு மேலே சாப்பிட முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எகெயின் லசானியா ஷீட்டு. இது பாருங்கள், கடைசியில் வர வரலாம் அந்த ஒயிட் சாஸ் எவ்வளோ திக் ஆயிடுச்சுன்னு. அடுத்தது டர்க்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இதோட. மேலே ஃபைனலாக போடும்போது மட்டும் கொஞ்சம் சீஸ் வந்து நிறைய போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த அவனில் பேக் ஆகுது இல்லைங்களா, இந்த மேலே மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வருங்க. ஒரு மாதிரி ப்ரௌன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி கிறிஸ்பியாக வரும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகிக்க உனக்கு இது தான் அடிதடியே வருங்க, யார் இந்த மேல் லேயரை சாப்பிட்றது அப்படின்ட்டு. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம்மை வந்து நல்லா டிசைனாக கட் பண்ணி வைப்பாங்க. பட் நம்ம உள்ளேயே ஆல்ரெடி கேப்சிகம் பெல் பெப்பர் நிறையா போட்டுட்டோங்க. ஸோ போதும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அவன் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 400ல். ஸோ இதில் வச்சுங்க கரெக்டாக வந்து ஒரு 25 மினிட்ஸ் வைக்கலாங்க. மேலே அந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ண ஐட்டம் தான் போட்டிருக்கனால ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது எல்லாமே ஃபுல்லாக பைண்ட் ஆனால் போதும். சரி வாங்க நம்ம அவனில் இது வச்சுக்கலாங்க. கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் சைடில் வந்து இந்த மாதிரிலாம் ஒட்டாமல் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே எடுத்துக்கலாங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக போடணுங்க. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே தான் வந்து அந்த சிரப் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, கண்டென்ஸ்டு மில்க்கு, எவாப்ரேட்டட் மில்க் அது எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப நெருக்கமாக போடணுங்கிறது இல்லை, உங்களுக்கு தோன்ற இடத்துல ஃபுல்லாக ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம பால் ஊற்றினா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த ட்ரெஸ்லிச்சி கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் எவாப்ரேட்டட் மில்க்கும் ஊற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதை ரெடி பண்ணிக்குவோங்க. கீழே சிந்தாமல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன், அப்பயும் சிந்திடுச்சு. எவாப்ரேட்டட் மில்க் வந்து ஒரு டின் ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ எம்எல்? 350 mlங்க. இது கூட கண்டென்ஸ்டு மில்க். இது கூட கொஞ்சமாக பாலுங்க, நிறைய வேண்டாம். பால் ஊற்றினாலும் ஓகே, ஊற்றினாலும் ஓகேங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா எவாப்ரேட்டட் மில்கே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாட்டம் தான் இருக்குது. இது வந்து கண்டென்ஸ்டு மில்க் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து அடியில் கொஞ்சம் இப்படி கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. கேக் வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே வரலாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கண்டென்ஸ் மில்க் எவாப்ரேட்டட் மில்க்கும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்துங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா டக்குன்னு கீழே வந்துடும். இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்க, சுட சுட பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், அந்த ஹோல் போட்டுக்கலாம் டக்கு டக்குன்னு உள்ளே போகுது பாருங்கள். என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஊற்றிடுங்க, பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டுங்க மறுபடியும் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாக கேக் ஃபுல்லாகவே உறிஞ்சிருங்க.
நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கப்பில், முக்கால்வாசி ஊற்றிடுவோங்க. அது ஃபுல்லாக உறிஞ்சிரும். அப்பப்போ உரி உரி நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மேலே வந்து ஜாம் போட்டுங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், டக்கு டக்குன்னு உள்ள போகுது பாருங்களேன். அடுத்து கேக்குக்கு வந்து மேலே வந்து ஜாம் போடுவோம் இல்லைங்களா, ஸ்ட்ராபெர்ரி ஜாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்ட்ராபெர்ரிங்க, ஒரு குட்டி குட்டியாக தான் எடுத்துருக்கிறேன். 20 எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ண தேவையில்லைங்க, ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, 3 போதும்னு நினைக்கிறேங்க. போட்டுட்டு என்ன பண்ணலான்னா அடுப்பில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கரையோடு இந்த ஸ்ட்ராபெரியை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டிங்க நம்ம ஜாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஸ்ட்ராபெரியை வந்து வடிகட்டணும் இல்லைங்களா அரைச்சிட்டு, இதை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். கொதிச்சதுக்கப்புறமா எடுத்துங்க நம்ம அந்த கேக் மேலே ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா சுண்டிடுச்சுங்க. கலர் பார்த்திங்களா சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி லைட் கலராக இருந்தது இல்லைங்களா, இப்போ டார்க் ஆகிடுச்சிங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க, லைட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அந்த கேக் மேலே வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பத்துன்னு நினைக்கிறேன், போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சுண்டிடுச்சுன்ட்டு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் கப்பில் எவ்வளோ இருந்தது, ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெளில லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து நம்ம ஊற்ற ஊற்ற என்ன ஆகும்னா கீழே தான் வரும். ஸோ போதுங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ என்ன பண்ணலான்னாங்க, இதுக்கு மேலே வந்து கோகோனட் பவுடர் இருக்குது இல்லைங்களா, கோகோனட் பவுடர் வந்து லைட்டாக, நிறைய போட வேண்டாங்க, சும்மா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண வாக்கில் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, பர்ஃபெக்டான கேக் வரலினாலும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குங்க. ஹனி கேக் மாதிரியே இருக்குங்க பார்க்கும்போது. இது லசானியா பார்த்திங்கன்னா இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அடடா, மேலே நல்லா டார்க் கலராகவே ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இது நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள் மேலே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. தீலிங்க கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா பீஸ் கரெக்டாக வருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆற விட்டுருவோங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வைக்கல அப்படின்னா ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே இருக்குன்ட்டுங்க. நேற்று க்ரோகர் போயிட்டு வந்திருந்தேன். க்ரோகரில் வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $5 $7, கிளியரன்ஸில் வந்து $1.75 போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து $2ங்க. அதுக்கப்புறம் இதுவுமே $2.45. சரின்னு சொல்லிட்டு கிளியரன்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு $9 வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம என்ன செஞ்சாலுங்க கூட வந்து அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் வச்சோம் அப்படின்னா தான் ஒரு நல்லா இருக்குங்க. இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் இலை இருக்குது இல்லைங்களா, அது வந்து அதையுமே கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேங்க. ஏன்னா அது நல்லா வாசம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. ஸோ அதையுமே கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையுமே வச்சா கரெக்டாக இருக்குங்க. கிளியரன்ஸில் வந்து ரெட் கலர் ரோஸ் இருக்கான்னு பார்த்தேங்க, பட் அது எதுவுமே இல்லை. ஆனால் கிளியரன்ஸ் இல்லாத தான் இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட $25 நம்ம போட்டிருந்தாங்க. பட் ஓகே, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2
கப் வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கேங்க. அந்த வெட் ஃபோம் இருக்குது இல்லைங்களா, பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வெட் ஃபோம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கப்பில் போட்டுங்க தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இருங்க இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாங்க, இந்த பிளேட் வந்து கடையில் வந்து விற்கிறாங்க. எப்படின்னா இந்த வெட் ஃபோம் இருக்குது இல்லைங்களா, இங்கே கீழே பாருங்கள் பல்லு பல்லாக தெரியுது பாருங்கள். இதை நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா அதில் வந்து நெகராமல் அப்படியே அழுத்திக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி பூ டெக்கரேட் பண்ணுறதுக்காகவே இந்த பிளேட் வந்து கடையில் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வெட் ஃபோம் வந்து இதோட சைஸ்க்கு இந்த உள்ள இருக்க பாக்ஸ் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கேக் மாதிரி இருக்குங்க. கட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இது பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து தண்ணி கிட்டத்தட்ட 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும்போது மேலாப்பில் தான் இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக உறிஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுலேயுமே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட் ஃபோம் வந்து நம்ம கல்யாண வீட்டில் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதுதாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இதில் பூ வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4-5 நாள் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னுமே தாங்குங்க. ஸோ நம்ம வந்து இதில் தான் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா வேஸ்ட்டில் வச்சோம்னா ஹைட்டாக இருக்கும், டிஷ்ஷெல்லாம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஈவனாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக சும்மா ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இப்போ டேபிள் வந்து எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்னா, இந்த கிறிஸ்மஸ் இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பெருசாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இப்படி வச்சுட்டு இது இந்த சைடு வச்சுக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம அந்த பிளேட்டில் வந்து ஒரு கப்பில் வந்து அந்த வெட் ஃபோம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது மேலே வச்சுக்கலாங்க. நான் இது வந்து ஒரிஜினலே வைக்கிறேங்க. இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சுட்டுங்க, இது மேலே ஃபுல்லாக பூ வச்சோம் அப்படின்னா சைடில் ஃபுல்லாக அந்த இலையும் இருக்கும், மேலே அந்த பூவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி வச்சுக்குவோம். நல்லா அந்த ஃபோமில் வந்து நல்லா உள்ள அடியில் வரைக்கும் போகிற அளவுக்கு வச்சிடலாங்க. இது என்னென்னா வைக்கும்போது அந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸு அது தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிடணுங்க. பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, கேப்பில் வந்து அங்கங்கே இந்த ஜிப்ஸியை வந்து இது பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கீழே வைக்கிறதுனால இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், கீழே இந்த பாக்ஸ் தெரியல பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாங்க. இது பக்கமாக பர்லிங்டன் போயிருந்தாங்களா, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன், $9 என்னவோ. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கிரேப்ஸும் கொஞ்சம் செரியும் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செரியும் கிரேப்ஸும் போட்டிருக்கோம். கலர் பாருங்களேன், ரெட் அண்ட் க்ரீன் எப்படி இருக்குன்ட்டு. இதையும் எடுத்து வச்சுருவோங்க. அடுத்த பிளேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டுங்க இந்த கோன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மைக்கேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க. இது வந்து ஆஃபர் போக $2 $3ங்க, நல்லா பெருசாக இருந்தது. இந்த பிரசில் ஸ்போர்ட்ஸ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேனுங்களா, காஸ்கோவில் தாங்க வாங்கிட்டு வந்தேன், பெரிய பேக்காக தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் அது வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஹைட்டுக்கு அந்த காய் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் மட்டுங்க அந்த ட்ரீ ஷேப் தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுட்டு அங்கங்கே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செரி வச்சுட்டேங்க. அப்புறம் பிளேட்டில் வந்து பிளாக் கிரேப்ஸ் போட்டுட்டேன். பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சை வச்சு வெயிட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டுங்க. சுகர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா டஸ்ட் மாதிரி பண்ணிட்டுங்க மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண பாருங்க, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஏதோ இந்த ஸ்னோ விழுகிற மாதிரியே இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிட்டோம் இல்லைங்களா, இன்னொன்று வந்து இந்த பைனாப்பிள் இருக்கு இல்லைங்க, இதை வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு தலைகீழ வச்சோம்னாவே இதுவும் ட்ரீ மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே சின்னதுலேருந்து அப்படியே பெருசாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதையுமே பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து உள்ளே இருக்க பைனாப்பிள் வந்து ஸ்டார் மாதிரி கட் பண்ணி இங்கே மேலே ஸ்டார் வச்சிடலாங்க. இது எப்படி வைக்கணுன்னாங்க, இப்படி வச்சிடணுங்க, அவ்வளோதான். வேறு இதுவே அழகாக ட்ரீ மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டார் ஷேப் கட்டருங்க, இதை வச்சு அழுத்தி சூப்பர். வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு.
இதில் டூத் பிக் கொத்திட்டுங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த பைனாப்பிள் அப்சைட் டவுனாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருந்ததுங்க. இது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி எதெல்லாம் நல்லாயிருக்கோ அதெல்லாம் தான் ட்ரை பண்ணுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அந்த க்ரீனுக்கு வந்து ரெட் கலர் நல்லாயிருக்கும்ட்டு செரி டொமேட்டோஸ் போட்டுட்டுங்க, மேலே வந்து அந்த சுகர் டஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்னோ விழுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடுத்தது டோனட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதில் வந்து ஒரு செரியும் கொஞ்சம் மின்ட் லீஃபும் வச்சுருந்தேன். அதுவுமே பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருந்ததுங்க. அடுத்தது டோனட்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி வச்சிடலாங்க. ஸ்ட்ராபெரியை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்சைட் டவுனாக வச்சுட்டுங்க, அதுக்கு மேலே இந்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி வச்சுட்டு ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாழைப்பழத்தை வந்து பவுடர் சுகர் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே டிப் பண்ணுறாங்க, டிப் பண்ணியுமே வைக்கிறாங்க. இந்த டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்தது. என்னென்னா ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி நடுவில் வந்து ஒரு வாழைப்பழம் பீஸ் வச்சிட்டோம்னாவே முடிஞ்சுது. இந்த எல்ஃபுக்கு வந்து 2 ஐஸ் வைக்க தாங்க மிஸ் பண்ணிட்டேன். வீட்டில் கடுகு இருந்ததுங்களா, அது வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லா ஐட்டமும் முடிச்சாச்சு. டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க, ஒரு ஐட்டமாக வைக்கும் போதுங்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள், செரிக்கு பக்கத்தில் வந்து க்ரீன் கலரில் பைனாப்பிள் இதெல்லாம் வைக்கிறதுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டர்க்கி லசானியா அந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சுங்க, கூட சாக்லேட் மூஸ்லாம் வைக்கவும் பர்ஃபெக்ட் கிறிஸ்மஸ் லஞ்ச் மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லெட்யூஸ் இருந்ததுங்களா, லெட்யூஸில் கூட கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுவாங்களே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பண்ணி பார்த்தேங்க. அதுவுமே அவ்வளோ அட்ராக்டிவாக வந்திருந்ததுங்க. அதுவும் வச்சுட்டு உள்ளே வந்து அந்த செரீஸ் வைக்கும்போது செம்ம கலர் காம்பினேஷனாக இருந்ததுங்க. அது லசானியா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் நல்லா லேயர் லேயராக பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. கனிக்குட்டி நல்லா இருக்குடி மெய்லி, பிடிச்சிருக்கா? இப்போ தானே சாப்பிட்ட நீ, பிடிச்சிருக்கா? லசானியா சூப்பராக இருக்கு இல்லி தங்கம். அந்த இதுவும் சாப்பிட்டு பாரு, ஸ்ட்ராபெரி பனானாவும் சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி லசானியா பிடிக்காதாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 2 பீஸ்க்கு மேலே சாப்பிட்டேங்க. நல்ல பசியில் இருக்கிறதுக்கு அதுக்கும் சாப்பிட நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலான்ட்டு தான் இருந்தது. அதுங்க காலையிலேருந்து வேலை செய்கிற அலுப்பு சுத்தமாக தெரியலிங்க. ஏன்னா அந்த ஃபைனலாக அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது அந்த அலுப்புலாம் எங்கே பறந்து போகுதுன்னே தெரியலிங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நமக்கு எந்த வலியுமே உடம்புல இருக்காதுங்க. ஆனால் பிடிக்காத விஷயத்த செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் செய்யும்போதே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த கேக் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஏன்னா ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள் தானுங்களா, அந்த கண்டென்ஸ் மில்க்கும் எவாப்ரேட்டட் மில்க்கும் ஊற்றவும் நல்லா ஊறிங்க பயங்கர ஜூஸியாக இருந்தது. அதுவும் கட் பண்ணி வாயில் வச்சு அப்படியே கரையிற மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பரான கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு. ஆனால் அவுட்புட்டை பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒன்று ஒரு கலராக இருக்குங்களா, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்கள் எல்லாத்துக்குமே மறுபடியும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.